கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவா இரே ப்ரேயர் டைம் சேனலில் துணுக்குகள்ங்கிற பகுதிக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி நாம் துணுக்குகள் பகுதியில் பார்க்க போகுது எபிரேய மொழி. எபிரேய மொழி பற்றி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் தாங்க எழுதப்பட்டது. எங்கேயாவது பழைய ஏற்பாட்டில் இந்த மொழி எழுத்துக்களை பார்த்துருக்கீங்களா? சங்கீதம் 119 ஹெட்லைன் மாதிரி சில சிம்பல்ஸ் இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? இதுதான் எபிரேய மொழி எழுத்துகள். எபிரேயர் பழைய ஏற்பாட்டின் பழைய தொகுப்புக்கு தானாக்னு சொல்லியிருந்தாங்க. எபிரேய மொழி பல சிறப்புகள் உள்ள ஒரு மொழி. இதை வலது பக்கத்திலேருந்து இடது பக்கமாக எழுத வேண்டும். இதில் உயிரெழுத்து வடிவங்கள் இல்லை, மெய்யெழுத்து வடிவங்களே உள்ளது. சுமார் 1000 வருடங்கள் இந்த மொழியில் பெரிய மாற்றம் வந்ததா தெரியல. எனவே மோசே முதல் மல்கியா வர ஒரு மொழி ஒற்றுமையை காணலாம். இதில் 22 மெய்யெழுத்துகள் உள்ளன. பழைய ஏற்பாடு தொகுக்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு மசோரேட்ஸ் சொல்லக்கூடிய வேத பாரகர் குழு ஒரு பழைய ஏற்பாட்டினை செப்பனிட்டு தரப்படுத்தினாங்க. அப்போ தான் அவங்க இதில் சில உயிரெழுத்து உச்சரிப்பு குறியீடுகளை சேர்த்திருக்காங்க. இது தவிர உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சுன்னா கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இது மாதிரி இன்னும் துணுக்குகள் அறிய யெகோவா இரே ப்ரேயர் டைம் சேனலை பாருங்கள்.